வெல்கம் டு சினிமாஸ் வேர்ல்டு. இப்போ இணையத்தில் பரவலாக பேசிட்டு வர விஷயம்தான் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மற்றும் சங்கீதா அவர்களின் விவாகரத்து. கடந்த 1999ஆம் ஆண்டு தான் விஜய் மற்றும் சங்கீதா திருமணம் நடைபெற்று 27 ஆண்டுகள் ஆகிறது. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. சங்கீதா அவர்கள் அவங்களுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார். அது எனக்கு 2021 ஏப்ரல் மாதம் தான் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகும் நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்து வந்தார். அதன் பிறகு நடிகையுடனான உறவை முறித்து கொள்வதாக விஜய் உறுதியளித்தார். ஆனால் அவர் அந்த உறவை முறித்து கொள்ளாமல் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். பல முறை வலியுறுத்தியும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை விஜய் தொடர்ந்தார். 2021ஆம் ஆண்டு முதல் மனதளவிலும் உணர்வு பூர்வமாகவும் விஜய் என்னை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு முதல் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக வசித்து வருகிறோம். எனது கணவர் விஜய் தொடர்ந்து நடிகையுடன் வெளிநாட்டில் செல்கிறார், பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கு அவமானத்தை தருகிறது. என் குழந்தைகளும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் அவமானத்தை சந்திக்கின்றனர் அப்படின்னு நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை சுதந்திரமாக விஜய் வெளியே விடுவதில்லை. வீட்டில் எனக்கான உரிமைகளை என் கணவர் விஜய் நிறுத்திவிட்டார். பொருளாதார ரீதியாக எனக்கு விஜய் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. விஜய்க்கு பொது வெளியில் அவமானம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமூகமாக பெரிய முயற்சி எடுத்தேன். ஆனால் விஜய் அதை மதிக்கலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வழக்கு முடியும் வரை நீலங்கரை வீட்டில் வசிக்க அனுமதிக்க வேணும்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. விஜயின் வருமானம் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப வகையில் ஜீவானம்சம் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு ஏப்ரல் 20 குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. ஒரு பக்கத்தினர் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபக்கத்தினர் இது விஜயின் அரசியல் பாதிப்பு வர வைக்க சூழ்ச்சி எனவும் சொல்றாங்க. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.